மாதிரி தான் இந்த காமராஜர் ஃபவுண்டேஷனும் குரோபதி கிளப்பும். சரிங்களா? இதுல உள்ள இருக்கிறவங்க எங்களுக்கு மட்டும் தான் இதோட அருமை தெரியும். வெளியே இருந்து பாக்குறவங்க யாருக்குமே இதோட அருமை தெரியாது. இன்னைக்கு இவங்க எல்லாம் ப்ளூ கலர் செட்டப் போட்டு நாங்க இங்க நிக்கிறோம்னா இது உள்ள போயிட்டு நாங்க எம்டி கிட்ட பேசியிருக்கோம், எம்டியை பத்தி பார்த்திருக்கோம். அவர் எந்த கஷ்டப்பட்டு இந்த இதை வந்து விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் தூக்கி நிப்பாட்ட போறாருன்றதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த இதெல்லாம் நான் உள்ள இருந்து பாத்துருக்கோம். இப்ப இவங்க எல்லாமே ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு நின்றுறாங்களா, இதே மாதிரி நாளைக்கு இங்க ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு நின்று இருப்பீங்க. அதே மாதிரி இங்க வந்து நீங்க குளோபல்ல சேர்ந்தா உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம், இதுல வந்து நான் உங்களை யாருமே ஆள் சேர்த்து விடுங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். வாயை தந்து நீங்க ஆள் சேர்த்து விடுங்க. ஆனா நீங்க சேர்த்து விடுவீங்க. இன்னைக்கு வேணா கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க இந்த 3வது லெவல் 4வது லெவல் அமௌண்ட் வாங்கும் போது நான் எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட வந்து கேட்பீங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் நான் வந்து அதுதான் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும் போது நான் வேணா ஜாயின் பண்றது தவிர எனக்கு கீழே வந்து நான் யாருமே ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் வந்து ஒரு என்ன சேர்த்து சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் கீழே பாத்தீங்கன்னா 25 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க நான் தான் சேர்த்து விட்டுருக்கேன். எல்லாருமே வந்து இப்போ கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இப்போ வந்து நீங்க யாருமே வந்து உங்களுக்கு யாருமே வற்புறுத்த மாட்டாங்க. ஆனா நீங்க 4வது மேல வந்தோன்னா நீங்களா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆளுங்களை சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி நீங்க கொடுக்குற ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரே ஆளுக்கா ஹெல்பிங் அமௌண்ட்டா போக கூடாதுன்னா அந்த 4 பிளானை பிரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க கொடுக்குற 200 ரூபாய் வந்து தனியாகவும், 300 ரூபாய் வந்து தனியாகவும், 500 ரூபாய் வந்து தனியாகவும், 999 அதாவது 1000 ரூபாய் வந்து தனியாகவும் தான் பிரிய போகுது. ஒரே ஆளுக்கு தான் 2400 ரூபாய் போகாது. 2400 ரூபாயில வந்து 2000 மட்டும் தான் ஹெல்பிங் இது. மீதி வந்து 400 ரூபாய் வந்து இன்னைக்கு உங்களை இங்க கூட்டு வந்து உட்கார வச்ச இங்க யாருன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஸ்பான்சர் இன்கமா ஸ்பாட்ல கொடுக்குறீங்க. சரிங்களா? இதுதான் இந்த பிளானோட இது. நான் இந்த பிளானை பத்தி அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும். சரிங்களா? ஆமை ப்ராடக்ட்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பொருளை கொடுத்து உங்களை விற்க சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு நாள் சம்பாரிச்சிங்க அதுல? தெரியும் இல்ல? உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நான் உங்ககிட்ட இந்த பொருளை கொடுத்து விற்க சொல்லல. அதே மாதிரி இது அதனால அது ஜாயின் பண்ணுவாங்களே அதாம வந்து ஆளுங்க எங்க கீழே வந்து 2 பேரா சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் உங்களுக்கு வந்து அந்த ஏபி வந்து பிரியும். அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் சொல்லி அதை வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த இதுல கிடையாது. இதுல ஏன் அப்படி கிடையாதுன்னா இப்போ வந்து நீங்க சேரும் போதே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து காமராஜர் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இங்க 00 போட்டுருக்குல்ல, இன்னைக்கு நீங்க 300 ரூபாய் கொடுக்குற அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு போகாது. இங்க வந்து முதல் இடத்துல கம்பெனி எங்க நிக்குதோ அவங்க மட்டும் தான் சீக்கிரமா மூடிடுவாங்க. நான் எல்லாருமே சொல்லல, சில பேர் சொல்றேன். முதல் எடுத்தவனே நீங்க கொடுக்குற காசு என்னைக்கு கம்பெனிக்குள்ள போதும் அவங்கள வந்து நம்பாதீங்க. அது எல்லாருமே சொல்றேன். 50% நம்பிக்கை யாருக்குமே தேவையில்லை. இங்க வந்து கம்பெனி வந்து என்னைக்கு சம்பாதிக்குது, அது கம்பெனி கிடையாது, காமராஜர் ஃபவுண்டேஷன் என்னைக்கு சம்பாதிக்குதுன்னா நீங்க முதல்ல 3வது லெவல் வரைக்கும் சம்பாதிச்சவங்க தான் 4வது லெவல்ல தான் இந்த இதுல வந்து 300 ரூபாயில வந்து 7500 ரூபாய் கம்பெனி அதாவது காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு போகுது. அந்த காமராஜர் ஃபவுண்டேஷன்ல என்ன பண்றாங்கன்னா அந்த காசு அவங்க எடுத்துக்கல. இலவச கல்வி, இலவச மருத்துவம், சரிங்களா, இலவச முதியோருக்கு இதுலதான் பண்றாங்க. சரிங்களா? இப்ப நான் உங்ககிட்ட வந்து நீங்க ரோட்ல போறீங்க, ஒருத்தர்கிட்ட உங்ககிட்ட வந்து ஒருத்தர் 10 ரூபாய் கிட்ட கொடுத்துருவீங்களா? உங்க கையில இருந்து காசு கொடுக்க முடியுமா? 1 ரூபாய் கிட்ட கொடுப்பீங்க, 2 ரூபாய் கிட்ட கொடுப்பீங்க, 10 ரூபாய் கொடுப்பீங்களா? ஆனா உங்களால இதுல வந்து வர காமராஜர் ஃபவுண்டேஷன் போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 7500 ரூபாய் இந்த 4வது லெவல்ல போகுது. ஆனா அது யாரால போகுது? உங்களால தான் போகுது. உங்க கையில இருந்து யாரும் வாங்கல. நீங்க இப்ப எடுக்கிற வருமானத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பகுதியா ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் அனுப்புற காசு ஒரே ஒரு ஐடியில இருந்து 7500 ரூபாய் பிரிஞ்சு போகுது. அப்ப இந்த இடத்துல வந்து உங்களால ஒரு குழந்தை படிக்குது, ஒரு முதியோர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போறாங்க, சரிங்களா, ஒரு இலவச மருத்துவம் யாருக்கும் ஒருத்தர் கிடைக்குது. புரியுங்களா? இதுதான் வந்து இதுல வந்து இது ஒண்ணு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? 2வது, இப்ப நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேங்க, சரிங்களா, 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என் கூட வந்து ஒரு 4 பேர் வந்து 1 லட்ச ரூபாய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனா உங்களால முடியுமா? உடனே 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ண முடியுமா? யாராலையும் முடியாது. 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பிசினஸ் இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு புடவை இதுவா வியாபாரமா ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு புடவை வாங்கி போட்டீங்க, அது என்னைக்கு நீங்க வித்து காசாக்குவீங்க? ஒரு 2 வருஷம் ஆகுமா அது வித்து காசாக்கிறதுக்கு? இப்ப நான் ஒரு கேக்கல்ல வேலை செய்யறேன், நான் தனியா ஒரு கடை திறக்கிறேன், நான் ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டு ஒரு கடை திறக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் போட்டு 5 லட்ச ரூபாய் ஒரே வருஷத்துல எடுத்துட முடியுமா? அதிகபட்சம் 3 வருஷம் ஆகும், இல்ல 4 வருஷம் ஆகும். அதுலயும் வந்து எனக்கு இன்னும் போட்டிக்கு நிறைய ஆளுங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், ஒரு பிரச்சனை, அதை நான் தாக்கு பிடிச்சி 5 வருஷம் நான் வந்தா மட்டும்தான் 6வது வருஷம் நான் அதுல இருந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதை நான் விட்டுட்டேன், என்னால முடியல, விட்டுட்டு நான் திரும்பிட்டேன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் போட்டு 5 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிடும். ஆனா இதுல வந்து நீங்க ஒரு பிசினஸ் தான் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் தான் வரப்போகுது. ஆனா வெறும் 2400 ரூபாய் வரப்போகுது.
இன்னைக்கு நீங்க 2400 போட்டு நீங்க எந்த வேலையுமே பண்ண வேணாம். நீங்க போயிட்டு இந்த கடைக்கடையா போய் புடவை போட தேவையில்ல, கடைக்கடையா போய் இதே விற்க தேவையில்ல. 2400 போட்டு சைலண்டா உட்காருங்க. 2 மாசம் கழிச்சு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு, அக்கா இந்த மாதிரி குரோபதியில இருக்கீங்களா அக்கா, உங்களுக்கு வந்து 300 அனுப்பிச்சிருக்காங்க, 200 அனுப்பிச்சிருக்காங்க. அதான் நீங்க ஒருத்தருக்கு உதவி தொகையை அனுப்ப போறீங்க. யார் அந்த உதவி தொகையை அனுப்புறதுக்கு அதாவது அந்த 300 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு யார் நிப்பாட்டுறாங்களோ அவங்க நம்ம பிளான்